வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது போல் ஒரு சிறப்பான விஷயம் வேறு எதுவும் இல்லைங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் பொங்கல் வச்சு பூஜை பண்ணதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு கோழியை எடுத்துக்கிட்டு வர்றதுக்குள்ளே எங்களுக்கு 11:30 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்தாக்கா நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மீடியம் சைஸ் பாத்திரங்கிறதுனால எங்களுக்கு சின்ன அடுப்பே போதுமாக இருந்தது. ஸோ சின்ன அடுப்பு அங்கே இருந்தது. அதனால் போய் நாங்கள் அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அடுப்பை பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வேலைக்கு போகிறதுனால எல்லோரும் பொங்கல் வந்து வீட்லேயே ஒரு சிலரெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் கோயிலே போய் பொங்கல் வைக்கிறதுக்கு. ஏன்னா அப்படி செய்யும் போது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். நானும் ஒரு சில டைமெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் அது மனதுக்கு நிறைவாக இல்லை. இப்படி வந்து செய்யும் போது தான் மனதுக்கு நிம்மதியாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பொறுமையாக நிதானமாக எங்கள் பொங்கல் பானை பொங்கிருச்சுக்கு பாருங்கள். ஒரு வழியாக வெல்லம் போட்டு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நாங்கள் தாளித்து ரெடியாக வச்சிட்டோம். இப்போ சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக பூஜை பொருட்களெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோழி எடுத்துகிட்டு நாங்கள் சாமி கும்பிட போயிட்டோம். ஸோ நிறைய பம்பையெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு சாமி வந்துட்டு இருந்தது. அதனால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிறைய பேர் காது குத்துனாங்க. நிறைய பேர் பொங்கல் வச்சு கிடா வெட்டினாங்க. ஸோ கிடா வெட்டினவங்கெல்லாம் அங்கேயே வந்துட்டு 2-3 டபரா போட்டு பிரியாணியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, நாமளும் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். இந்த கோவில் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலை நகரில் தான் இந்த சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பபாய். முடிஞ்சால் திருப்பத்தூர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள்.